இந்த क्वेश्चन எப்படி சார் சால்வ் பண்ணனும்? So இது given என்ன கொடுத்திருக்கான், it is required to select the flat belt rail. So நமக்கு क्वेश्चनலயே வந்து அவன் கிளியரா கொடுத்துட்டான், flat belt னு கொடுத்துட்டான். ஓகேவா? So you don't want to focus on V belt. V belt ஓட ப்ரொசீஜரை நீ மறந்துரு. flat belt க்கு என்ன அந்த 7 ஸ்டெப்புக்கு நான் வெச்சுக்கணும். For the fan running at 360. So 360 rpm is directly given. அடுத்து என்ன கொடுத்திருக்கான், which is driven by 10 kilowatts. So power is equal to 10 kilowatts with the motor of 1440 rpm. So இங்க எந்த rpm வந்து கிரேட்டரா இருக்கு? 4000. அப்ப 3ங்கறத வந்து நம்ம N2 எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் என்ன சொல்லிருக்கான், the belt drive is open type. So நமக்கு லாஸ்ட் கால்குலேட் பண்ணோம் இல்லையா, belt type வந்து directly given வந்து open னு கொடுத்துட்டான். அடுத்து என்ன கொடுத்திருக்கான், space available for the center distance is 2 meter. So C is equal to 2 meter. இது mm கன்வர்ட் பண்ணனும்னா எவ்வளவு வரும் வேல்யூ? மீட்டர்ல இருந்து mm கன்வர்ட் பண்ணனும்னா into 1000. So the value becomes 2000 mm. ஓகேவா? The diameter of driven pulley is 1000 mm. Driven na capital D, driver na small. So 1000 mm is directly given. ஓகேவா? இத அங்க வெச்சிருங்க. இப்போ என்ன பண்ணனும், நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு என்னது, calculation of pulley diameter. small pulley diameter னு சொல்லுவோம். ஓகேவா? pulley diameter within a bracketல small d. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், small pulley diameter னா I equal to capital D divided by small d or else N1 divided by N2. இந்த ரெண்டு சீக்வென்ஸ்ல எடுக்கணும். இப்போ நமக்கு ஸ்பீட் ரிடக்ஷன் ரேஷியோ கொடுத்திருக்கானா, I கொடுத்திருக்கானா? I is not given. D கொடுத்திருக்கான், N1 கொடுத்திருக்கான், N2 கொடுத்திருக்கான். சோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா we can able to calculate speed reduction ratio. அப்ப I is equal to N2 ங்கிறது என்னது, 1440 divided by 360. So what is the value? எக்ஸாக்ட்டா நமக்கு 4 கிடைச்சிருக்கு. இப்போ I is equal to 4 நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த I கொண்டு போய் நாம இத சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சோ அப்ப I is equal to capital D divided by small d. சோ அப்ப I ங்கிறது வேல்யூ என்னது, 4 is equal to 1000 divided by unknown. சோ இந்த 1000 கீழ கொண்டு வந்துடலாமா? சோ அப்ப small pulley diameter is equal to 1000 divided by 4 னா நமக்கு 450 வருமா? 250 mm வருமா? So this is our small pulley factor diameter. இதுல டவுட் இருக்கா? Next we want to calculating the second things. So second என்ன கால்குலேட் பண்ணுவோம் யூசுவலா? Calculation of design power in kilowatts. So அப்ப design power in terms of kilowatts is equal to என்ன சொல்லுவோம், rated power into load correction factor divided by arc of contact factor into small pulley factor. ஓகேங்களா? இப்போ load correction factorக்கு நாம என்ன சொல்லிருப்போம், 4 கேஸ் சொல்லிருப்போம். ஒன்னு வந்து நார்மல் லோடு, ஸ்டடி லோடு, மீடியம் லோடு, ஹெவி லோடு. ஓகேங்களா? இதுல என்ன சொல்லிருப்போம், 1.5 to 2.5. ஓகேங்களா? இது வந்து we want to take the assumptions values. in a given ப்ராப்ளத்துல இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க, நார்மல் லோடு, ஸ்டடி லோடு, ஹெவி லோடுன்னு. சோ அப்ப எதுவுமே கொடுக்கலனா we take it assumption as a steady load condition அப்படினு எடுத்துட்டு இதோட லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் என்ன எடுத்துக்கணும், 1.5 னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ரேட்டட் பவர் அப்படிங்கிறது நமக்கு கிவன்லயே கொடுத்துட்டா 10 கிலோவாட் னு கொடுத்துட்டோம். So now we want to calculating the arc of contact factor and the small pulley factor diameters. So இப்போ arc of contact factor is equal to, what is the formula, 180 minus capital D minus small d divided by C into 60 degree. ஓகேங்களா? இந்த 180 நாம அப்படியே வெச்சுக்கணும். கேபிட்டல் D ஓட வேல்யூ நமக்கு 1000 440 capital ஒண்ணே போடு 1000. ஸ்மால் d வந்து 250. சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 2000. ஓகேங்களா? into 60. இப்போ இத சம்மரைஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், 157.5. இது டிகிரில இருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், வித் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த 150 க்கு நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணனும். இப்போ நமக்கு 150 க்கு அப்புறம் 160 தான் கொடுத்திருக்கான். சோ நம்ம எப்பவுமே 0.5 மேல போனா என்ன பண்ணுவோம், ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்களா? இப்போ இது 155 இல்ல 154 வந்துச்சுனா நம்ம 150 பாப்போம். இது கிரேட்டர் than 150 சொன்னவாட்டி 160 லெவல்ல கொடுத்திருக்காங்க 180. அப்ப arc of contact is equal to 1.08 அப்படிங்கிறது தான் நம்மளோட arc of contact. இதை எடுத்து நாம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போமா? இப்போ ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் டயாமீட்டர் கொடுத்திருக்கானா, ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் டயா
So இத வந்து பேஜ் நம்பர் 7.72 ல இருந்து எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா we are getting the answer. So அதுல இருந்து we can calculating the design power in terms of kilowatts. இதுல டவுட் இருக்கா? No, sir. Okay, thank you.